ஹலோ ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்லா புரியும், நல்லாவும் தெரியும். சிஎஸ்ஐஆர் நெட் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எதுக்குன்னு பார்த்தீங்க, யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணும், இல்லை சயின்ஸ் ஸ்ட்ரீமில் லெக்சரர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸில் ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டை நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்குது. அடுத்தது என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 காமனான எக்ஸாம்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்சஸ், அடுத்தது எர்த், அட்மாஸ்பியரிக், ஓஷன் அண்ட் பிளானட்டரி சர்வீசஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்சஸ், 4வது சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சயின்சஸ். இந்த 5 சப்ஜெக்டில் காமனாக நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்து எழுதலாம். சப்போஸ் நீங்கள் சயின்ஸ் ஃபீல்டில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் சயின்சஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது முக்கியமான எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த எஜுகேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னா கண்டிப்பாக நெட் எக்ஸாம் எழுதணுன்னா பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பிஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால் இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அந்த பிஜியில் என்னென்ன எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடெக் முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கலாம், இல்லைனா இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கும் இல்லையா, 4 years 5 years இன்டகிரேட்டட் கோர்சஸ், அந்த மாதிரி இருக்கிறது கூட முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க, இந்த மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீமில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி உங்களுடைய காலேஜ் டேஸில் பிஜியில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 50% வச்சுருக்கணும். அதே மாதிரி ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா 55% நீங்கள் பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் உங்களுடைய பிஜியில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது ரெண்டாக பிரியும் அப்படின்னா ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லி நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஜேஆர்எஃப் மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, அதாவது நீங்கள் பிஹெச்டி படிக்க போகிறீங்க, ஸோ ஜேஆர்எஃப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் 28 years, 28 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு எழுத முடியும். லிமிட் இல்லாமல் எவ்வளோ தடவை வேணால் எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு வருஷத்தில் 2 தடவை இந்த எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு தடவை இந்த எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 28 years வரைக்கும் எந்த லிமிட்டுமே இல்லாமல் நீங்கள் எழுதிக்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வயசு வரைக்கும் எவ்வளோ தடவை வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது எக்ஸாம் ஃபீஸ். அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000 rupees, ஓபிசி என்சிஎல் நான் க்ரீமி லேயராக இருந்தீங்க ஓபிசியில் அப்படின்னா 500 rupees, எஸ்சி எஸ்டிக்கு 250 rupees. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும். ஆன்லைனில் தான் நீங்கள் எழுதணும். ஃபுல்லாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஏபிசிடி ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ இது எவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 120 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 120 கொஷின்ஸில் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம்னா 75 கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும், 75 கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இது ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங்கில் மார்க் கம்மியாக நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா, அது 5 சப்ஜெக்ட்லேயுமே கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட் ஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா பேப்பர்லேயுமே காமனாக ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட்னா லாஜிக்கல் ரீசனிங் எபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்ட் பிலையும் சிலையும் தான் அந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஓரியன்ட் கொஷின்ஸை கேட்டிருப்பாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் சயின்ஸஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கெமிக்கல் சயின்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல 20 கொஷின் இருக்கும், பார்ட் பியில் வந்து 40 கொஷின்ஸ் இருக்கும், பார்ட் சியில் வந்து 60 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக 120 கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும், மொத்தமாக 200 மார்க்ஸ்க்கு. ஸோ இது வந்து எப்படி அட்டன் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து 15 கொஷின்ஸ் மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ வந்து இதில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல 15 கொஷின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் மேக்ஸிமம். பார்ட் பியில் வந்து 35 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். பார்ட் சியில் வந்து 25 கொஷின்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணணும். அதாவது இதெல்லாம் மேக்ஸிமம் வேல்யூ. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏக்கு வந்து 2 மார்க்ஸ், ஒரு கொஷினுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. பார்ட் பிக்கு வந்து ஒரு கொஷின்ஸ்க்கு அதே தான் 2 மார்க். பார்ட் சிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின்ஸ்க்கு 4 மார்க். நெகட்டிவ் மார்க்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏக்கும் பார்ட் பிக்கும் 0.5 இருக்கும் நெகட்டிவ் மார்க். அதே மாதிரி பார்ட் சிக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு கொஷின்ஸை ராங்காக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 1/4 ஆஃப் த மார்க் வந்து அப்படியே கம்மியாயிரும் கரெக்டான ஆன்சர்லேருந்து. கெமிக்கல் சயின்ஸஸ் கீழே என்னென்ன டாபிக்ஸ் வந்து வரும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து காமனாக கெமிஸ்ட்ரியில் என்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். எர்த் சயின்சஸ். ஸோ இந்த எர்த் சயின்சஸோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3ஆக பிரித்ததில் பார்ட் ஏல வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும், பார்ட் பியில் 50 கொஷின்ஸ் இருக்கும், பார்ட் சியில் 80 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 3 பார்ட்லேயும் மினிமமாக நீங்கள் எவ்வளோ கொஷின் வந்து அட்டன் பண்ணணும் கம்பல்சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல 15, பார்ட் பியில் 35 கொஷின்ஸ், பார்ட் சியில் வந்து 25 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஏக்கும் பார்ட் பிக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தான், ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. ஆனால் பார்ட் சிக்கு மட்டும் ஒரு கொஷின்ஸ்க்கு 4 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் மார்க்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏக்கும் பார்ட் பிக்கும் 0.5 தான், 5 மார்க்ஸ் தான் நெகட்டிவ் மார்க்கிங்ஸாக அலாட் பண்ணுவாங்க. ஆனால் பார்ட் சிக்கு மட்டும் 1.32, அதாவது 25% ஆஃப் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கில் போயிடும் சப்போஸ் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா. ஸோ ஆன்சர் பண்ணும்போது பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து லைஃப் சயின்ஸஸோடைய எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ லைஃப் சயின்ஸோடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 3 பார்ட் தான். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் 20 கொஷின்ஸ், செகண்ட் பார்ட்டில் 50 கொஷின்ஸ், தேர்ட் பார்ட்டில் 75 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து மினிமமாக நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ், பார்ட் பியில் வந்து 35 கொஷின்ஸ், பார்ட் சியில் வந்து 25 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏக்கும் பார்ட் பிக்கும் 0.5 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங், பார்ட் சிக்கு மட்டும் 1 மார்க், முழுசாக 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்காக இருக்கும். ஸோ அடுத்தது மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அதே மாதிரி தான் 120 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து 75 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இது வந்து 20, 40, 60 அப்படின்னு சொல்லி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஸோ பார்ட் ஏல வந்து அதே மாதிரி தான் 15 கொஷின்ஸ், பார்ட் பியில் 25 கொஷின்ஸ், பார்ட் சியில் 20 கொஷின்ஸ். ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது மேத்தமேட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸுக்கான எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான பர்சன்டேஜாக மேபி இருக்கலாம். ஸோ அதுக்காக நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாமல் வச்சுருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஏக்கு வந்து 2 மார்க்ஸும், பார்ட் பிக்கு வந்து 3 மார்க்ஸும், பார்ட் சிக்கு வந்து 4.75 மார்க்ஸும் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏக்கு வந்து 0.5ம், பார்ட் பிக்கு வந்து 0.75ம், பார்ட் சிக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கே இல்லை. ஸோ அடுத்தது ஃபிசிக்கல் சயின்சஸ். ஸோ ஃபிசிக்கல் சயின்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அப்படி தான், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஸோ பார்ட் ஏல வந்து 20 கொஷின்ஸ், பார்ட் பியில் 25 கொஷின்ஸ், பார்ட் சியில் 30 கொஷின்ஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் மினிமம் எவ்வளோ அட்டன் பண்ணோன்னா 15 கொஷின்ஸ், 20ல் வந்து பார்ட் ஏல வந்து 15 கொஷின்ஸும், பார்ட் பியில் 20 கொஷின்ஸும், பார்ட் சியில்
20 கொஷின்ஸும் அட்டன் பண்ணணும். ஸோ இதுக்கு மார்க் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா அதே தான் 2 to 4 அப்படின்னு. பார்ட் ஏல வந்து 2 மார்க்ஸ், பார்ட் பிக்கு 2 மார்க்ஸ், பார்ட் சிக்கு வந்து 4 மார்க்ஸ் அப்படின்னு அலாட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏக்கு 0.5 மார்க்ஸ், அடுத்து பார்ட் பிக்கு வந்து 0.875 மார்க்ஸ், பார்ட் சிக்கு வந்து 1.25 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் பிஹெச்டிக்காக ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அதாவது ஜேஆர்எஃப் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இந்த எக்ஸாம் வந்து எழுதியும் பாஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் சப்ஜெக்ட் ஃபீல்டில் நீங்கள் வந்து பிஹெச்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ ஸ்டைபண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 31,000 வந்து வரும். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு 31,000ம், அதுக்கப்புறம் கடைசியாக 2 இயர்ஸ்க்கு 35,000ம் ஸ்டைபண்ட் கவர்மெண்ட்லேருந்து வரும். ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும் தான். ஸோ இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுடைய சப்ஜெக்ட் சிலபஸ் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன புக் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கீழே கொடுத்துட்றேன். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த புக் வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் படிக்கணும் அப்படி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.